75 வருஷம் 80 வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்களா? 75 வருஷம் நீங்கள் ஆண்டுட்டீங்க. சரி ஓகே, 75 வருஷம் என்ன வரைக்கும் ரோடு நல்லா இருக்குதா? ரோட்டில் போகிறோம்ல, ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்குதா? நீங்களே இப்போ ஸ்கூட்டியில் போகிறீங்க, இல்லை அவர் ஸ்கூட்டியில் போகிறேன், நான் ஸ்கூட்டியில் போகிறேன், ஏதாவது ரோடு நல்லா இருக்குதா? 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், எதுவுமே பண்ணலையே மேடம். பண்ணித்தரேன் மட்டும் சொல்லக்கூடாது மேடம், பண்ணணும் மேடம். ஃப்ரீ பஸ்லாம் விட்டுருக்காங்க. ஃப்ரீ பஸ் விட்டா, ஃப்ரீ பஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்கல்ல, உங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க ஆண்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரீ விட்டுட்டு எங்களுக்கு டிக்கெட் 19 ரூபா, 18 ரூபா, 30 ரூபா. இவங்க ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தா ஒன்று விலை ஏற்றுவாங்க, அப்போ தான் சரி கட்ட முடியும். நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒயின் ஷாப்பில் ஸ்டார்டிங்கில் சரக்கு ஒரு கோட்டோட விலை வந்து 130 ரூபா 125 ரூபா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 130 ரூபா வச்சுங்களேன், 130 ரூபா இருந்துச்சு. ஏன் இப்போ 150 ரூபா வைக்கிறாங்க? உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ 150 ரூபா ஏற்றணும்ல. பால் விலை எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது? காய்கறி விலை எவ்வளோ இருக்குது? ஒரு கருவேப்பிலை மேடம், கருவேப்பிலை எவ்வளோ தெரியுமா? ஒரு கட்டு 100 ரூபா, ஒரு கட்டு 100 ரூபா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது தக்காளி வெங்காயம் இதை வாங்கிட்டு ஃப்ரீயாக வாங்கிட்டு வருவேன் கருவேப்பிலை. இப்போ ஃப்ரீ கிடையாது, ஒரு கட்டு 100 ரூபா. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தது, 1000 ரூபாய் கொடுக்குறது எல்லாமே தான் காரணம்.